எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் வந்திருந்தது. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக 165 பீசஸ் வந்து புட்டிங் கேக் கேட்டிருந்தாங்க. எங்கள் கிட்ட இருந்து வாங்கி நிறைய பேர் ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ரீசேல் பண்ணணுன்ற ஐடியா இருந்தது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது எனக்கு ஆர்டர் நிறைய வர்றதுனால எனக்கு சின்ன ஓடிஜி பத்தலை, அதனால பெரிய ஓடிஜி வாங்கிட்டேன். அது வாங்கினனால தான் என்னால் இந்த ஆர்டரு ரொம்பவே ஈஸியாக என்னால் முடிக்க முடிஞ்சது. நம்மக்கிட்ட புட்டிங் கேக் வந்து பேக்கரியில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட், அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடில் செஞ்சது. அதனால அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கும் இது மாதிரி கேக் பல்காக பண்ணணுன்னாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது போக ப்ரௌனியுமே 1.5 கிலோ அளவில் ஆர்டர் வந்திருந்தது. ரெகுலராக கொடுக்குற இடத்துல அதையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக சீக்கிரமே ரெடி பண்ணி நாள் நைட்டே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. கஸ்டமருமே ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது போக டீ கேக்குமே தனியாக 20 பீஸ் கேட்டிருந்தாங்க. அதையும் தனியாக செப்பரேட்டாக கொடுத்தாச்சு. கஸ்டமருமே ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க.